பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் தெரியுமா? கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்களாம். இந்த அநியாயத்தை நான் எங்கோட்டு சொல்லட்டும்? ஏன் தெரியுமா? அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி? இப்போ பத்ரகாளி அம்மா கோயிலுக்கு நம்ம பாட்டு பாடுறதுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே நம்ம 6 பேரையுமே பார்ப்பாங்க. ஆமா பார்ப்பாங்கல்ல. அப்ப பார்க்கும்போது ஒன்ன பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. அண்ணனை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன பார்த்து என்ன நினைக்க போறாங்க? என்ன நினைப்பாங்க? அந்த 2 அக்காவும் நினைப்பாங்க. எப்படி எப்படி? இந்த கொடாடிக்கு தம்பிக்கு எப்படி கொடாடிக்கு தம்பிக்கு 17 வயசு இருக்குமா அப்படின்னு ஒரு அக்காட்ட கேட்பாங்க. உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு 17 வயசுலாம் இருக்காது தாயி, 16 வயசு தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. என்ன பாரு, உனக்கு 14னா அந்த தம்பிக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அவனை அப்புறம் எங்க கொண்டு சேர்க்க? அவருக்கு தான் 23 வயசு இருக்குமே. அட கடவுளே, 23 வயசு இருக்கும். கொடாடிக்கு தும்பிக்கு 17 இருக்குமான்னு நினைக்காரு. ஆமா. அப்போ நினைப்பா அவ்வளவுதான் மதிக்க முடியும். அப்போ ஒன்ன பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. இந்த அண்ணனை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. அவரை பார்த்து என்ன நினைக்க போறாங்க? இந்த ஷாயிண்ட் பாட்டு படிக்க தம்பிக்கு 85 வயசு இருக்கும் போல தெரியுது, வயிற்ற பாரு எத்தனை தண்ணி இருக்குன்னு அப்படிமா. பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே? என்ன இந்த மஞ்சமா எதுக்கு வீட்டுக்கு வராரு? 8 நாள் போயிருக்கோமே, பேசாம வீட்டுல கிடக்க வேண்டியதானே அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் உன் மனசுல ஒரு வஞ்சகம் ரொம்ப இருக்க கூடாது. என்ன வஞ்சம் இருக்கு? அப்ப என்ன பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. ஒன்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? தாய்மார்கள் மனசுல என்ன ஓடும்னா, என்ன ஓடும்? எல்லா ஊர்லயும் பொதுவா அதை கேட்பாங்க. எப்படி? ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா, உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப பாக்கும்போது சில பேர் நினைப்பாங்க, எப்படி இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம்? சவுளி கடையில தான் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் சில பேரு இந்த பிள்ளை போட்டிருக்க நகை தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா? அதுல ஒரு சில பேர் நினைப்பாங்க, எப்படி தங்கத்துக்கு கொண்டு தங்கத்தை போட்டுருக்காங்க, தங்கத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு, எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிம்பாங்க. ஆமா. அப்ப பாக்குறவங்களுடைய கண்ணு நம்ம மேல இருந்தாலும் கவனமும் சிந்தனையும் வேற எங்கேயும் இருக்கும். இந்த மாதவி பொண்ணு சிவப்பா இருக்காங்களே, அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாங்களோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா? நமக்கு என்ன தெரியுது? ஊர்ல விடாம விட மாட்டவங்களுக்கு. அப்போ பாக்குறவங்க கண்ணு எங்க இருந்தாலும் கவனமும் சிந்தனையும் வேற எங்கேயும் இருக்கும். அப்ப இந்த பாட்டை விட்டுருவாங்க. ஆனா தூங்கிக்கிட்டே சொல்லி முடிக்கக்குள்ள அடுத்த உறக்கத்துக்கு போயிட்டாவோ. ஆனா தூங்கிக்கிட்டே இருக்கவங்க அந்த கதையை காது வெளியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, எதையுமே பார்க்க மாட்டாங்க, கதையை மட்டும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு பக்கம் தூங்குனாலும் ஒரு பக்கம் கதையை கேளுங்க, நடக்கட்டும். ஆமா. அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் சிவபெருமான் வராமல் இருந்த போது 12ஆம் வருடத்திலே அழுது புலம்பினார்கள். எப்படி? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பார் சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையும் தவத்தை பார் சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பார் சம்போ சங்கரா, அழகே அடி ஆசையும் தவத்தை பார் சம்போ
அசைகின்றது. நகராத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும் போது ஆமா அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் இப்படி அசையக்கூடிய காரணம் என்ன? ஒருவேளை கைலாசம் ஆணிவேர் அந்து போயிருக்குமா? ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். அவன் தான் சிவனுக்கு தெரிந்ததா இந்த நாகராஜன் நாகக்கண்ணையின் தவமாகப்பட்டது. தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கலை உலகம் எல்லாம் ஆண்டவன் படியிழக்கவே பயணமாக புறப்பட்டார். அப்படி பயணமாகவே புறப்படும் போது எனக்கு இந்த ஆண்டவே படியிழக்க போவார் வருவாரு. இந்த பார்வதி சும்மா இருக்க வேண்டியதானே? இந்த ஆண்டவே படியிழக்க தினமும் போறாரு. நம்ம ஒத்தையிலே இந்த கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு நேரம் போகல. பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அதனால் இவரோடு சென்று இந்த ஈசனுடைய படியிழப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சிவனை இழைத்து ஆண்டவா பரம்பொருளே உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போனீங்கன்னா நான் பார்வதி ஒத்தையில இருக்கேன். எனக்கு நேரம் போகல. பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அதனால இன்னைக்கு நானும் உங்க கூட வாரேன். ஏய் பார்வதி, என்ன என் கூட வாரேன்னு சொன்னா உன்னை கூட்டி கொண்டு போக முடியுமா? ஏன் கூட்டி போக மாட்டீங்க? ஏன் தெரியுமா? உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். பலவிதம்னா என்ன பகவானே? பலவிதம்னு சொன்னா கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாத பேர்கள். உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஒரு ஆளு கொடுத்திருப்பேன். ஆனா அவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது. ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. ஆனா அவங்களுக்கு ஒரு கோட்டை பொண்ணு புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா எம்புட்டு? ஒரு கோட்டைனா 21. அடேப்பா அந்த காலமும் 21, 25, 27 பிள்ளை வரைக்கும் பெற்றிருக்காங்க. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவள். அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ கையிலே அமர்ந்திரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வரேன். இறைவா, என்ன உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, வாய் பேசக்கூடாது. படி இழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஏன் பார்வதி? உங்க பேச்சு சுத்தம் கிடையாது. உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தாத்தான் கூடவே படி இழக்க வரலாம். இவ்வளவுதானா? அவ்வளவுதான். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா படி இழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் ஐயா என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு இரு பேர்களும் படி இழக்கவே எப்படி வருகிறார்கள்? எப்படி நாளை நல்ல தினையே கொண்டு களைப்பை தீர்க்க வேண்டும் என்று கண்ணு கட்டிய தூரத்தில் ஆல விருட்சகத்தை கண்டார்கள். கண்டார்கள். இரு பேர்களும் ஆலமரத்தில்
மரத்திற்கு அடியிலே சென்று அமர்ந்திருக்க இருந்த போது அப்போ கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். கூறுகட்ட பிள்ளை, ஐயோ என்ன அறியாத பிள்ளை, தெரியாத பாலகன் முனிக்கொப்பையில் உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடி ஆகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு பிறக்கணும். சிவபெருமானே என்ன சீக்கிரமா போய் அந்த பாலகனை காப்பாத்துங்க. அந்த பையனை காப்பாத்தும் ஐயா. பார்வதி அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான். சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான். முன்ன பின்ன பேசாம என் கூட நீ கைலாசத்துக்கு வா. பின்னாடி வா. ஆண்டவா என்ன நீங்க குழந்தைய காப்பாத்தலைன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியா பார்வதி என்ன இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கேன் போயிருக்கேன், இப்படி ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கல. என்ற ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தபோது அப்பந்தான் கண்ணபுரான் பார்வதியை சத்தியம் செய்ததற்காக இச்சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாது என்று சொல்ல பார்வதி பிடிவாதமாக காப்பாற்றியே தீரணும்னு சொன்ன உடனே அப்படியானால் இந்த பாலகனை காப்பாற்றணும்னா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அவன் எப்படியே வெட்டு முடிஞ்சு இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன். காப்பி இப்ப ஆத்துனா தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா நாமெல்லாம் காப்பி ஆத்தனம்னா சீனி போடாமலே காப்பி இனிக்கும். ஏன்னா உனக்கு சக்கரை வியாதி இருக்குல்ல, சுகர் வச்சிருக்காரு. அதனால காப்பி ஆத்த வேண்டாம், காப்பாத்தினா போதும். 2 பேர்களும் பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி வெட்டுனா அறியாத பிள்ளை வெட்டுதான். வெட்டு முடிந்து அவன் கீழே வாராம் பாரு. ஏ பாவி என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருந்தானா? இல்ல. என்ன பத்தா அப்பான்னு சொன்னானா? இல்ல. அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு பாவி எதை சொன்னா? அக்கா ஏதாயி இங்க கூப்பிடுங்க வேலை. உங்ககிட்ட ஒரு கதை கேட்டேன், என்னன்னு கேளுங்க. அங்க வில்லு படிச்சு சொல்லல, அப்பான்னு சொல்லல, வேற என்ன சொன்னா? அந்த பையன் என்ன சொன்னா? சரியான பதில் சொன்னா 200 ரூபாய் பரிசு உண்டு. நாங்க வில்லு படிச்சு நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்களோ, அந்த பதில் சொல்லுங்க. நீங்க இப்பமாவது கொஞ்சம் எந்திரிச்சு யோசிங்க. இறங்கி தூங்குனது போதும். யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. யார் சொன்னது? அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. ஐயோ நான் செத்தனேன்னு விழுந்தான். வாக்குத்தனையும் போக்கல செத்தேம்னு விழுந்தாண்டி செத்து போனான் பார்வதி. அதான் அவங்க வாழ்க்கை அவங்க வாயில இருக்கான். வாயில என்ன 4 வழிச்சால ரோடா போட்டுருக்கு. நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சா நம்ம நல்லா இருப்போம். என்னமோ ஆயிருமோ, சீக்கிரம் செத்துருவோமோன்னா நம்ம சீக்கிரம் செத்து போயிருவோம். ஒரு வீடு கட்டணும் நினைக்கமா, நம்மளால வீடு கட்ட முடியும் நினைச்சா நடக்கும். பெரிய வீடா கட்டுவோம் ஐயா. 5 லட்சம் ரூபாய் கடன் வருமா? பாத்துக்கிடுவோம். ஏங்க அடைச்சிக்கலாமுங்க அப்படிலாம் அந்த வீட்டை வித்து கொடுத்துருவோம். கடனை வீட்டை கட்டி வீட்டை வித்து கடனை கொடுக்கணும் அப்படின்னு நெஞ்சு தைரியம் வேணும். வீட்டை விற்க மாட்டோம். அந்த கடன் துணிச்சல் வேணும், அந்த மன தைரியம் இருக்கணும். இருந்தா கடன் அடைபட்டுரும். அது நம்ம நடக்கலையே ரெண்டாவது. நடக்கும்னு நம்புனா கிடைக்கும் கண்டிப்பா. இது பிரபஞ்சத்தினுடைய விதி. ஆமா. இந்த உலகத்தில் சரி நமக்கு எது வேணுமென்று எது அடைய வேணுமென்று நாம நினைத்து கொண்டு இருக்கிறோமோ நம்ம நினைக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கு உதவி பண்ணுமா? கண்டிப்பா பண்ணும். அதை கொண்டு நம்ம கிட்ட சேர்க்குமா? இது இயற்கையின் விதி, பிரபஞ்சத்தினுடைய விதி. உண்மைதானே? அதனால அவன் வாழணும் நினைச்சிருந்தா இப்ப வாழ்ந்திருக்க தானடி செய்வான். அம்மான் இருந்தா நீ போய் காப்பாத்திருக்கத்தானே செய்வேன். அப்பான் இருந்தா நான் போய் காப்பாத்திருக்கத்தானே செய்வேன். விழுந்தான் செத்து போனா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு என்ன செய்ய முடியும்? வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். என்ற ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக. ஆமா. ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம்
மட்டும் விளையாடுதாவோ கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு உம்முன்னு உட்கார்ந்துருக்காவலாம். இந்த கல்ல கொண்டு எரியுதுல வந்து நாங்கெல்லாம் சும்மாவா இருக்கோம். இந்த கல்ல கொண்டு எரியுதுல பெரிய விபரீதம் வந்துரும். எப்படி வரணும் கேட்கணும். சரி, ஒரு ஆள் அங்க மேல பாத்துக்கிட்டு இருக்காருன்னா நம்ம பொடி கல்ல கொண்டு எரிவோம். சின்ன கல்லத்துக்கு எரியும் போது என்ன ஆகும்? அந்த மனுஷன் தற்செயலா அங்க மாதிரி திரும்பிட்டாருன்னா கண்ணுல பட்டுரும். ஆமா, பட்டு என்ன விளையாடுங்க, பாத்துக்கலாம், ஆபரேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் விளையாட்டு விபரீதம் ஆகி போகும்னு சொல்லுவாங்க. சரி, விளையாட்டு வந்து விபரீதம் ஆயிரும். அப்படி நாகலோக வழியாக ஆமா நாகராஜ் பெரிய கழுத்தரட்டா நாகலோக வழியாக நடந்து வருகிறார்கள். அப்போ பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டு ஈசா இறைவா, என்ன நாகங்கள் இரண்டும் கம்பத்தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? 12 வருடமா பிள்ளை இல்லைனார். அதனால பகவா என்ன நினைச்சு தவம் இருக்காங்கடி. உனக்கு என்ன வந்திருக்கு? வா நம்ம போவோம், நம்ம கைலாசம் போவோம். ஆண்டவா, என்ன பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டியதானே? பார்வதி, என்ன பிள்ளை வரம்னா என்ன சக்கா புக்கா வியாபாரமா? எப்படி கத்தரிக்காவா காய்கல வாங்கி கொடுக்க, இல்ல மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க? என்ன செய்ய முடியும்? அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்டி. அப்படியா? கணக்குல இருந்தா தான் என்னால கொடுக்க முடியும். பிள்ளை கொடுக்க முடியும். அப்படியானால் இரு பேர்களுடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று ஆதி கையிலே இருந்து சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து அவர்தான் கைலாச கணக்கு பிள்ளை. உண்டுனா உண்டு, இல்லனா இல்லைன்னு உண்மையை எழுதுவார். எழுதி வச்சிருவார். அப்பேர்வட்ட சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து கணக்கை பார்க்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவர் போன ஒரு சென்மத்தில நாகமுடி வேடுவனாய் நான் பிறந்து 8 மாத சூழ்மானை அவர் அம்பாலை எதிர்த்தார். அவர் உயிரை மாய்த்திருக்கார். அவர் மாலை கொண்ட தோசத்தாலே பெரிய தோசத்தாலே மதலை ஒண்ணு கிடையாது. அவருக்கு மதலை ஒண்ணு கிடையாது. உறவழைத்த 2 பேருக்கும் ஒரு நாளும் பிள்ளை இல்லை பார்வதி. ஆண்டவா, போன ஜென்மத்தில் பாவம் செய்த பலனாக 12 வருஷமா கஷ்டப்பட்டு மறுபடியும் 12 வருஷமா தவம் இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. தவத்தின் மகிமைக்காக நீங்க தவ குழந்தை கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். பார்வதி, என்னால முடியாது. பாவம் செய்தோருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால இடைஞ்சல் வரும். மதலை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வந்து சேரும். அம்மா, குழந்தை வரம் கொடுத்தா கொடும் கவலை வந்து சேரும். பார்வதி, என்னால முடியாது, என்ன ஆள விடுனார். அப்ப பார்வதி கேட்டா, ஆண்டவனே பகவானே, கல்லாய உம்மனது கருகளவு இருந்தனையோ இருப்பாய உம்மனது சாமி எங்களவு இருந்தனையோ உனக்கு எல்லழகோ
வரமாட்டேன். மதலை உடுக்கலை நான் உங்களை மன்னன் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் பொங்கி உரைக்க மாட்டேன். பூமாமனு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னைக்கும் நீங்க படி இழந்து வந்தா உமக்கு பணிவிடை செய்வேன். செய்வேன். இனி உங்க கையில என் கையால பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். ஏய் பார்வதி, என்ன பகவானே, எத்தனை சொன்னாலும் நான் பிள்ளை கொடுக்க மாட்டேன். வா என் பின்னால. இனி இந்த ஆண்டவனை விடக்கூடாது. கூடாது. அங்கே ஆலமரத்துல பிள்ளைய காப்பாத்த சொன்ன முடியாதுன்னாரு. இப்ப பிள்ளைய கொடுக்க சொன்னா மாட்டமுங்காரு. சக்தியின் மகிமை சிவனுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு என்று கோபம் கொண்ட உமையவள் பார்வதா தேவியாகப்பட்டவள். நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் கொடுக்காவிட்டா, பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னதனால பிடி சாபத்தை பிள்ளை இல்லா இருவருக்கும் நீயே பிள்ளையா பிறக்கணும். போ ஆண்டவா, என்ன நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக பிறப்பதற்கு சட்டம் கிடையாது. மாற்று வரங்களை தந்தால் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் ஆதி கையிலே இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அவர்களுக்கு வரமாக கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருக்க சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 1008 சொருபத்தில் அரசுருபத்தை எடுத்து ஒரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போனார். வாக்கு வரங்களை வாங்கிய பார்வதி 8 கலசத்தையும் வரமாக கொடுத்த போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் கலசத்தை கையிலே வாங்கி அரண்மனை மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாக அடுக்கி நாகங்கள் இரண்டும் தன் உடலை போட்டு சுத்தி 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார். தாயனாலான உனக்கு நாளையில
மூன்றாவது உயிர்கள் வாங்கி சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாளா மகுடன வகை முடித்து கைலாச மலையதில கடவுளோட இடமதில ஆக்குவர அழைக்குவர 1008 வரம் முத்து வரம் வாங்கி எல்லாம் பகவானுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணைய இடமதில 1008 வரங்கள் வாங்கி சிங்கமுக வாகனமா சிவன் கொடுத்த பாக்கியமா கைலாச மலை கடந்து கடங்கச்சங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாறு ஏழைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு நடல விட்டு ஏகபோக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி சால வாராளே சால தீர்த்தமாடி சால நாதரையும் புனல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னதில விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி சங்கரம் கோவிலில சங்கரனையினால அவரை கோமதிய நான் வணங்கி சங்கர கோவில் தன்னை விட்டு அழுகு மலையதில அழுகாசல முத்தியவும் கண்டு மெல்ல நான் வணங்கி கோயில்பட்டி பாதையாக எங்க மாறான ஏ ஆத்தங்கர பத்ரகாளி மாரியம்மா கருப்பசாமி ராத்திக்குளம் பாதை கூடி எட்டையாபுர வழியாக எங்க போவோம் என்று வருகிற வேளையில அவ எத்தனையோ ஊர் இருக்கு அத்தனையும் தான் கடந்து ஏ ஆத்தாங்கர உரதில அமர்ந்திருக்க வேணுமென்று பத்ரகாளி நிலைய வாங்கி கருப்பனையும் காவல் வைத்து ஆண்டுக்கு ஒரு தடவை கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா எத்தனையோ ஊர் இருக்க அத்துணை நகரத்தையும் கடந்து இந்த ஆத்தாங்கரை ஊருக்குள்ளே நிலையத்தை வாங்கி கருப்பனை காவல் வைத்து பத்ரகாளி நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாளையும் வணங்கக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக பத்ரகாளி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னன்னாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானோ தன்னன்னாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானோ தன்னானாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானோ
மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் பரிசளித்து பாராட்டிய அத்துணை அன்பு உள்ளத்திற்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.